நம்ம அதிர்ஷ்டருடைய அணி பங்கேற்கும் கார் ரேஸுகளை நேர்ல கண்டு ரசிக்க சென்னையிலிருந்து வெளிநாட்டிற்கு செல்லும் கோலிவுட் பிரபலங்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டே போகுது. அந்த பட்டியல்ல லேட்டஸ்டாக சேர்ந்திருப்பவங்க தான் நயன்தாரா மற்றும் அன்பான இயக்குனர் விக்னேஷ் சிவன். தன்னை பார்க்க துபாய்க்கு வந்த நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவனை வரவேற்றிருக்காரு நம்ம ஏகே அவர்கள். மேலும் தன்னுடைய அணி ரேஸ் வீரர்களிடம் அறிமுகமே பண்ணி வச்சிருக்காரு. அப்போது எடுக்கப்பட்ட வீடியோக்கள் வெளியாக இருக்கு. நயன்தாராவும் அஜிஸ்வரும் சேர்ந்து படங்கள் நடித்திருந்தாலுமே அவங்களுக்கு இடையே நல்ல நட்புமே இருந்துட்டு இருக்கு. விக்னேஷ் சிவனுக்கு அஜித் சார் மீது தனி பிரியம் உண்டு. அஜித் சாரை வைத்து AK 62 படத்தை இயக்குவதாக இருந்தாரு நம்ம விக்னேஷ் சிவன் அவர்கள். ஆனால் அது கதை பிரச்சனையால அந்த படத்துல இருந்து விக்னேஷ் சிவன் நீக்கப்பட்டாரு. அதன் பிறகு அந்த வாய்ப்பு மகத்திருமேனிக்கு கொடுக்கப்பட்டது. அஜித் சார் பட வாய்ப்பு கைவிட்டு போனாலுமே அவர் மீதான அன்பு மட்டும் விக்னேஷ் சிவனுக்கு குறையல. சோ அதற்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தான் இந்த சந்திப்பு அப்படின்னு பலருமே நெகிழ்ச்சியாக பேசிட்டு இருக்காங்க. இந்த வேலையில பாத்தீங்கன்னா சமீபத்துல ஏகே அவர்களுடைய கார் ரேசிங் கம்பெனிக்கு ஒரு மெயின் ஸ்பான்சராக இருப்பவங்க தான் கேம்பா. சோ இந்த கேம்பாவுடைய ஆட்ல நம்ம ஏகே அவர்கள் நடிச்சிருந்தாரு. இது ஒரு குளிர்பான விளம்பரம் அப்படின்றதுனால ஏகே அவர்களை ட்ரோல் செய்யும் விதமாகவும் எதிர்த்துமே பல கருத்துக்கள் சமூக வலைதளங்கள்ல உலா வந்தது. இது நெட்டிசன்களுடைய திட்டமிட்ட வேலை அப்படின்றது அனைவருக்குமே அறிந்தாலும் இந்த ட்ரோல்களும் கமெண்ட்டுகளுமே ஏகே அவர்களை நெருங்கிய ஒரு சிலருக்கு அதிக பாதிப்பை கொடுத்தது. முக்கியமாக அவருடைய மனைவியான ஷாலினி அவர்களுக்கு கடும் கோபத்தை உண்டாக்கியிருக்காம். அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஷாலினி தற்போது ஒரு சில கருத்துக்களை பதிவு பண்ணிருக்காங்க. சோ இந்த விஷயமுமே தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.